தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நாம் இன்றைக்கு திருவாசகத்தில் திருவம்மானையிலிருந்து ஓர் பாடலை எடுத்து பேசுவோம். திருவம்மானையின் அருமையான பாடல். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை, சேயானை சேவகனை, தென்னன் பெருந்துறையின் மேயானை வேதியனை, மாதிருக்கும் பாதியனை, நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை, தாயான தத்துவனை, தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை, பாடுதும் கணம்மானாய். இது பாடல். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை. சிவபெருமானை தொடர்ந்து நினைத்து வணங்கி வருபவர்கள் உள்ளத்தில் இருப்பான். பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி ஊனாய் உயிராய் உணர்வாய் சிவமே என்று இருப்பவர்கள் உள்ளத்திலே சிவபெருமான் இருப்பான். உள்ளிருக்கும் உள்ளானை, சேயானை சேவகனை, தென்னன் பெருந்துறையின் மேயானை. சேயானை புறத்தே இருப்பான், நாம் எட்டி பிடிக்காத தூரத்திலும் இருப்பான். சேவகன் நமக்கு சேவகம் செய்வான். இறைவன் நமக்கு சேவை செய்வான். இறைவன் நமக்கு சேவை செய்கிற அளவிற்கு மிகப்பெரிய வல்லாளன். வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் திருவாசக வரிகள் பார்த்திருக்கிறோம். கல்லாமணத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் திருவாசக வரிகளிலே பார்த்திருக்கிறோம். பெருந்துறையான் பிச்சேற்றி திருவாசக வரிகளிலே பார்த்திருக்கிறோம். அதுதான் சேயானை, தென்னன் பெருந்துறையின் மேயானை, திருப்பெருந்துறையிலே இருப்பவன், திருப்பெருந்துறையில் இருந்து அடியார்க்கு அருள் செய்பவன். வேதியனை, வேதங்களின் தலைவனாக இருப்பவன், மறைகளை அடியார்களுக்காக இந்த உலகத்திற்காக தந்தவன். வேதியனை, மாதிருக்கும் பாதியனை, மாதாடு பாகத்தானன். நாம் திருப்பொன்னூசலிலே பாடுகிறோம் அல்லவா, மாதாடு பாகத்தன். அதான் மாதிருக்கும் பாதியனை அர்த்தநாரீஸ்வரர். பார்வதி தாயாருக்கு தன்னுள் பாதியை தந்தவர், சிவசக்தியாக அருள் செய்பவர். மாதிருக்கும் பாதியனை, நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகன். நாம் அச்சோப்பதிகத்திலே பார்க்கிறோம் அல்லவா, நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார். நம்மை அந்த அளவிற்கு பெருமை சேர்த்தவர். அடியார்களுக்கு பெருமை சேர்ப்பவன் இறைவன். அதுதான் நாயான நம் தம்மை, எஞ்ஞானம் இல்லாதவனை, அறிவிலியை, அறியாமை இருப்பவனை, உள்ளத்திலே இருளை சுமந்திருப்பவனை, உண்மை தெரியாதவனை, நாயினும் கீழாக இருப்பவனை ஆட்கொள்பவன், தன்னோடு சேர்த்து கொள்பவன் சிவபெருமான். நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை, தாயான தத்துவனை, தாய்க்கு மேலாக இருந்து நம்மை அருள் செய்பவன், காப்பவன். அதைத்தான் திருவாசக வரிகளிலே பார்த்திருக்கிறோம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து என்று பார்த்திருக்கிறோம். அதான் தாயான தத்துவனை, தானே உலகேழும், 7 உலகங்களை ஆள்பவன். 7 உலகங்களாகவே அவன் இருப்பவன். 7 உலகங்களிலும் கலந்து இருப்பவன் சிவபெருமான். தானே உலகேழும் ஆயானை, அந்த உலகங்களை 7 உலகங்களை ஆழ்வானை,
பாடுதும் காண் அம்மானாய் போற்றி பாடுவோமே. எவ்வளவு சிறப்பு! இறைவனை வணங்குகின்ற பொழுது இறைவனின் புகழினை, அருளாற்றலினை போற்றி பாடினால் உள்ளம் மகிழும். இந்த பாடலை போற்றி பாடினால், இறைவனை வணங்குகின்ற பொழுது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இந்த பாடலை போற்றி பாடினால் உள்ளம் மகிழும், இறையருள் சேரும். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை, சேயானை சேவகனை, தென்னன் பெருந்துறையின் மேயானை வேதியனை, மாதிருக்கும் பாதியனை, நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை, தாயான தத்துவனை, தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை, தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை, பாடுதும் காண் அம்மானாய். இறைவனை போற்றி பாடுவோம், இறையருள் பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய்.